Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Counseling schedule அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல், டீடைல்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் கோட்டா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கோட்டா எப்போவெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க. ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது 21ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. ஸோ 21 ஆரம்பிக்குது ரெஜிஸ்ட்ரேஷன். 22லேருந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, செகண்ட் டேலேருந்து பண்ணிக்கலாம், அவசரப்பட வேண்டியதில்லை. பட் இதுக்கு அப்ளிகேஷன் போடணுமா அப்படின்னா தேவையில்லைங்க. அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அப்போது ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்குது? 30ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. ஆல் இண்டியா கோட்டா ஆரம்பித்து ஒரு 1 வீக்கில் நமக்கு இந்த கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. அப்போது ஸ்டேட் கோட்டாக்கு டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்தந்த ஸ்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் மாறுபடும். அவங்க சொன்ன டேட்லேருந்து 1 or 2 days முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணி நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் இருக்கும். பட் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வரக்கு முன்னாடியே ரேங்க் லிஸ்ட் வந்துருங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு எந்த கல்லூரி கிடைக்கும், எந்த கல்லூரி கிடைக்காது அப்படின்னு முடிவெடுக்க முடியும். இப்போ ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி நிறைய நம்ம அனாலிசிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் ஒரு பிசி கேட்டகரி சார். சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? 455 மார்க் சார். 455க்கு உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குங்க கண்டிப்பா. அப்படிங்களா சார்? பிரைவேட் காலேஜ்ல ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா? காலேஜ் வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் நம்ம ட்ரை பண்ணால் மேபி ரீஅலாட்மெண்ட்டில் போகிற மாதிரி இருக்கலாம். பட் மோஸ்ட்லி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வாய்ப்பு இருக்குது. பட் அதை தாண்டி உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா நிறைய பேர் எடுத்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ண மாட்டாங்க. லைக் இந்திரா மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்பி இந்த மாதிரி கல்லூரியில் எடுத்துகிட்டு நிறைய பேர் அப்புறமாடி புது காலேஜ் போகிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அன்னை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பரவாயில்ல, எனக்கு சீனிவாசா மெடிக்கல் காலேஜ் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, ஸோ அதுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த இதை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் ஒரு 12 lakhs 12.5 lakhs வந்துடுது. ஸோ அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் வாய்ப்பு இருக்குங்க. யூனிவர்சிட்டியில கன்ஃபார்ம் கிடைச்சிருமாங்க சார்? யூனிவர்சிட்டி கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகே ஓகேங்க சார். அப்புறம் வந்து இன்னொரு டவுட் சார். ஹலோ சொல்லுங்க சார். நேற்று உங்கள் வீடியோவில் வந்து அந்த தெலுங்கானா ஆந்திராவோட ஜாயின் பண்ணி போட்டதும் இருக்கு. ஆமாம், அதில் வந்து அந்த 450 ப்ளஸ் வந்து 7,800 கிட்ட போட்டிருந்தீங்க. ஆமாம், சொல்லுங்க. அது பட் ஆக்சுவலாக 6,800 கிட்ட தான் சார் வந்துருந்துச்சு. நான் டோட்டல் மிஸ்டேக் தானே சொல்கிறீங்க? ஆமாம் சார். அது டோட்டல் மிஸ்டேக், அதை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஒரு கவுண்ட் மாற்றி போட்டிருந்தேன். கரெக்டுங்க. ஓகே சார். அந்த ரேஞ்ச் வந்து அந்த ரேஞ்ச் வந்து மாறுபடும். அது வந்து நம்ம ஒரு 7,000 8,000 வரலான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பட் இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் தான். பட் அதை வச்சு நீங்கள் பட் அந்த மிஸ்டேக்ஸ் இருந்தது கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்ட் தான். ஓகே தேங்க்ஸுங்க. பட் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் 3 ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். என்ன ப்ரைவேட் யூனிவர்சிட்டிலேயே ஒரு சில கல்லூரிகள் நல்லா இருக்குது. இப்போ அந்த சீனிவாசால ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபீஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி பார்டரில் இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி கல்லூரி போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது? பெற்றோர்கள் இப்படியாவது நம்ம குழந்தைகளை மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. குழந்தைங்க ஆசைப்பட்டான் பெற்றோர்கள் அந்த கனவை நிறைவேற்ற நினைக்கிறாங்க. ஸோ அந்த கஷ்டத்தை பெற்றோர்கள் தாங்கிக்கிட்டு தான் இவ்வளோ உங்களை கொண்டு வர்றாங்க. அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கணும். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார். என்ன சந்தேகம் சார்? சார் பிசி கம்யூனிட்டி சார் 496 மகா எடுத்திருக்கா. கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் சார். மேபி விருதுநகர் மாதிரி, ராமநாதபுரம் மாதிரி, நாகப்பட்டினம் அந்த மாதிரி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் சார். உறுதியாக கிடைக்குமா சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரேங்க் எவ்வளோ இருக்கு? 55,000 ரேங்க் இருக்குங்களா? 56,417. கண்டிப்பாக கிடைச்சிடும் சார். போன வருஷம் 56 கிடைச்சிருக்குல்ல, கண்டிப்பாக கிடைச்சிடும் சார். 417 சார். அதனாலதான் இல்லை சார், ஆல் இண்டியா ரேங்க் வந்து நிறைய டிஃபரன்ஸ் வரும் சார். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக 60,000க்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சார். அப்படி இருந்தாலும் 58க்குள்ள கண்டிப்பாக கிடைச்சிடும் சார். கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்போ ஆல் இண்டியாவும் போடலாம், ஸ்டேட் ஆல் இண்டியா ரேங்க் ஆல் இண்டியாவில் கிடைக்காது, ஸ்டேட்டில் தான் கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சார். அப்படி இருந்தாலும் செகண்ட் ரவுண்டில் கிடைச்சிடும் சார். கண்டிப்பாக ஸ்டேட் கோட்டால கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்க சார். அதான் இவங்க சேலஞ்சர் கோர்ஸுக்கு போலாமான்னு பார்த்தாங்க. அதான் இல்லை ரேங்க் லிஸ்ட் வந்துடும் சார். ரேங்க் லிஸ்ட் வந்தால் நீங்கள் 2020க்குள்ள இருந்தால் கிடைச்சிடும் சார். கண்டிப்பாக 2020க்குள்ள 2020 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகே சார். பிசி ரேங்க் பார்த்துட்டு இருக்கோம் சார். நல்லா பண்றீங்க.
வைங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அப்போ இந்த ஸ்டேட் ரேங்க் விரைவில் வந்துடும் இல்லைங்களா? இந்த ஸ்டேட் ரேங்க் என்ன மாதிரி இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் இப்போ சார் நீட் எழுதிருந்தேன். என்ன மார்க் வருங்க? 468 வந்துச்சு சார். 468. என்ன கம்யூனிட்டிங்க? ஜெனரல் சார். ஓசி. ஓசி கேட்டகரிக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்க சார்? அதான் பிரைவேட் காலேஜஸ்ல பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய சீனிவாசா மெடிக்கல் காலேஜ், வெங்கடேஸ்வரா இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு 460 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியாக இருந்ததுன்னா 1420 ஸ்டேட் ரேங்க் அது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டேட் ரேங்க் பார்க்கக்கூடாது, எல்லா கம்யூனிட்டிக்கும் கம்யூனிட்டி ரேங்க் பார்க்கணும். பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 1930 இருந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். செகண்ட் ரவுண்டில் 2030 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம், 2020க்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. என்ன சந்தேகங்க? நீட்ல பையன் வந்து 521 எடுத்திருக்காரு சார். எம்பிசி 521 எம்பிசி ரேங்க் எவ்வளவு வருங்க? 30,000 வருமா? ரேங்க் வந்து ஆமா சார் 30 தான், 30,000 சம்திங் வருது சார். சொல்லுங்க. கண்டிப்பா கிடைக்குமா? நல்ல கல்லூரி கிடைக்கும். எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? மேடம், உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து ஆமா சார். இல்ல சார், ஓமந்தூரார் செங்கல்பட்டு அது ரெண்டுத்துல எது சார் பெஸ்டா இருக்கும்? செங்கல்பட்டு பெஸ்ட் மேடம். செங்கல்பட்டு பெஸ்ட்டுங்களா சார்? நீங்க சென்னைக்காக வேணும் ஓமந்தூரார் போறாங்க, பட் செங்கல்பட்டு பெஸ்ட் தான். பழைய காலேஜுங்க செங்கல்பட்டு. அப்படிங்களா சார்? சார் இது எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. நான் இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எனக்கு வந்து ஓமந்தூரார், இன்கேஸ் எனக்கு ஓமந்தூரார் கிடைக்குது, நான் போய் ஜாயின் பண்ணிடுறேன் சார். ஓகே. நான் ஜாயின் பண்ணிட்ட பிறகு அங்க பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் நான் அங்க பண்ணிட்டு வந்து அங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணுமா சார்? நான் இல்ல பண்ணிட்டு இல்ல, இன்ஃபார்ம் எல்லாம் பண்ண வேண்டியதுங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிறேன்னு சொன்னா போதும். அது வந்து ஆல் இந்தியா கோட்டால தான் இந்த இன்ஃபார்ம் பண்ணணும், அப்கிரேடேஷன் சொல்லணும். ஸ்டேட் கவுன்சிலிங்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பி நீங்க செகண்ட் கவுன்சிலிங் கலந்துக்குங்க. செகண்ட் கவுன்சில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சமான கல்லூரி கிடைச்சதுன்னா செகண்ட் கவுன்சில் நீங்க தெளிவா போடணும். எந்த கல்லூரி வேணும், எந்த கல்லூரி வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். ஓகே சார், அது சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன் சார். நானு எம்எம்சி ஸ்டான்லி அந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதுல இன்கேஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் டாப்ல கிடைச்சிருச்சுன்னா நீங்க வந்து அந்த ஓமந்தூரால போய் நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்ப அங்க உடனே கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் உடனே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேற வேற சீட் அலாட் ஆயிடுமே. உங்களுக்கு உங்க ஒரு சீட் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு வேற சீட் வந்துருங்க. அதெல்லாம் எந்த ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஒரே நாள் ஒரு ஹாஃப் டேல கொடுத்துருவாங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க எந்த ஊரு சார்? நாங்க வந்து ராணிப்பேட் சார். ராணிப்பேட்னா நீங்க செங்கல்பட்டு எடுத்துக்கலாம் மேடம். செங்கல்பட்டு இஸ் பெஸ்ட். செங்கல்பட்டு ஓகே சார். சும்மா சென்னைக்காக நீங்க ஓமந்தூரார் போகிறதுல ஒன்று, அது நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும், எக்ஸ்போசர் வேணும், அப்படி போறதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். செங்கல்பட்டு ரொம்ப பழையமான காலேஜுங்க. நீங்க செங்கல்பட்டு எடுக்கலாம். கீழ்பாக்க நெக்ஸ்ட் வந்து மதுரை சார். மதுரை எல்லாம் எனக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப சார். மதுரை தஞ்சாவூர் எல்லாம் டிஸ்டன்ஸ் சார். சோ அதனால வந்து நானு ஓமந்தூராரா செங்கல்பட்டா அப்படின்ட்டு யோசிச்சேன். செங்கல்பட்டு பெஸ்ட் தான் மேடம். செங்கல்பட்டு பெஸ்ட் தான். செங்கல்பட்டு ஓகே ஓகே சார், ஓகே சார். சார் அப்ப மதுரை கிடைச்சாலும் மதுரை எடுக்கலாமா? மதுரை எடுக்கலாம் மேடம். என்ன அட்வான்டேஜ் விட மதுரைக்கு செங்கல்பட்டுக்கும், மதுரை வந்து உங்களுக்கு 250, இங்க வந்து 100 செங்கல்பட்டு. ஒரு கம்பேக்டா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால நீங்க மதுரை வந்து ஒரு நிறைய மாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்ல கல்லூரி தான். மதுரையும் மோசம் சொல்ல முடியாது. பட் அதே ஸ்பெக்ட்ல ஓமந்தூராரை விட மதுரை கம்பேர் பண்ணும்போது செங்கல்பட்டு ஓகே பெஸ்டா சார்? இல்ல மதுரை பெஸ்ட் தாங்க. பட் நீங்க அவரோட 5-6 வருஷம் பொண்ணா இருந்தா 6 வருஷம் டிராவல் பண்றதுக்கு செங்கல்பட்டுல ஒன்றும் மோசம் எல்லாம் கிடையாது. அதனால தாராளமா செங்கல்பட்டும் எடுக்கலாம். ஓகே ஓகே சார். ஆனா செங்கல்பட்டு விட மதுரை பெஸ்ட் தான். மதுரை பெஸ்ட் தான். அப்படிங்களா சார்? ஓகே சார், ஓகே சார். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம், சொல்லுங்க சார், என்ன சந்தேகங்க? ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க சார்? என்ன சந்தேகங்க? சார் நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சார். என்ன சந்தேகங்க? சார் நமக்கு 399 சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசி சார். மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போற மாதிரி இருக்கும். சரி சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போறோம்ல சார்? ஆமாங்க. ஆல் இந்தியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போடாம செகண்ட் ரவுண்ட்ல போட்டுக்கலாமா சார்? ஆல் இந்தியா கோட்டா நீங்க எத்தனை ரவுண்ட் வேணாலும் போடலாம் சார், கிடைக்காது.
இல்ல சார் இது டீம் யூனிவர்சிட்டி போட்டோம்னா டீம்டு போடலாம். நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்க்காக நீங்க என்ன பண்ணலாம்னா ஒன்று பண்ணுங்க சார். உங்களுக்கு கண்டிப்பா டீம்டு யூனிவர்சிட்டி போறதுக்காக கேட்குறீங்களா? ஆமா சார், அது போடலாமா இல்ல மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்குமா? இல்ல சார், மேனேஜ்மெண்ட்ல ஒன்று பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பாருங்க, செகண்ட் ரவுண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சதுன்னா பெட்டர் காலேஜஸ் கிடைக்காது. இப்போ நாளைக்கு ஆக்சுவலாக நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு வீடியோ லான்ச் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு நல்ல கழிச்சு பாருங்க. நீங்க ஒன்று டீம்ல போகலாம், இல்லை தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு டீம்டு கிடைச்சாலும் கிடைக்கும். நல்ல நல்ல காலேஜ் டீம்டு மார்க் இருக்கிறனால உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல டீம்டு கிடைக்கும் சார். சரி சரி. இது தமிழ்நாட்டுல இதெல்லாம் எந்த கிடைக்கும்? ஒரு இல்லைன்னா நீங்க டீம்டு கர்நாடகா சைடு பாத்தீங்கன்னா சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் எல்லாம் தும்கூர்ல இருக்கு, டி பெகூர்ல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் நம்ம மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் தான் 20,000. ஹெக்டேன்னு சொல்லி ஒரு காலேஜ் இருக்கும், ஹெக்டே. தமிழ்நாட்டுல மேனேஜ்மெண்ட் கூட எந்த சார் கிடைக்கும்? தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் மேபி இந்த பிஎஸ்பி நந்தா இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு அது ஓரளவுக்கு கிடைக்கும் சார். ரொம்ப சூப்பராக சொல்ல முடியாது, ஒரு லெவல் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பட் அதெல்லாம் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாறும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரவுண்ட் 2ல பாருங்க, சூட்டபுளாக இல்லைன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கு போய்க்கலாம், டீம்டு போகலாம். இது வேலைமாலாம் கிடைக்காது. பட் என்ன வேலைமாலாம் கிடைக்காது சார். பட் டீம்டு போனீங்கன்னா ஃபீஸ் உங்களுக்கு 25 லட்சம் 27 லட்சம் வந்துடும் சார். நீங்கள் மேனேஜ்மெண்ட்லேயே போய்க்கிறது பெட்டர். 13 ஹாஸ்டலோட சேர்த்து 18 வந்துடும் சார். எஸ் சார். வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இருக்கு சார், ஓரளவுக்கு கிடைக்கும் சார். ரொம்ப மோசமா போகாது. ஓ சரி சரி சார். ஓகே தேங்க்யூ. சரிங்களா சார்? ஓகே. மேல்முத்து கிடைக்கும் சார்? இப்போ பார்டர்ல இருக்குங்கல்ல 410 அந்த மாதிரி இருந்தா கிடைக்குங்க. கிடைக்கும். இதை பத்தி 499 தான் சார். கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு, ஓரளவு கிடைக்குங்க. ஓகே தேங்க்யூ. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். 2023 பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். விரைவில் அந்த வீடியோ நான் உங்களுக்கு விரைவில் வீடியோ வரும், அதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் அதே நேரத்தில் கவுன்சிலிங் ப்ராசஸ் விரைவில் வருது இல்லைங்களா? இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு தெளிவான ஐடியா வேணும். எனக்கு நான் ப்ரீமியம் கைடன்ஸ் எடுத்துக்கல சார், எனக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டான ஐடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வெபினார் அட்டன் பண்ணலாம். இந்த வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம். அது கவர்மெண்ட் கோட்டாக்கெல்லாம் என்ன கட் ஆஃப் என்ன மார்க்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மாதிரி என்ன மாதிரி மார்க்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ப்ரிடிக்டட் பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இந்த வெபினார் அப்படிங்கிறது நாளைக்கு நடத்துகிறோம். இதனோட ஃபீஸ் அப்படிங்கிறது 1000 rupees. நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம். நீங்கள் பே பண்ணி நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெபினார் அட்டன் பண்ண முடியும். 2 hours வெபினார். இதில் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த வெபினார் வந்து நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 60 பேர் தான் நம்ம அக்காமடேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கைடன்ஸில் இருக்கிறவங்க ப்ரீமியமோட கைடன்ஸில் ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி இந்த வெபினார்லாம் நடத்தியிருக்கோம். அதில் கலந்துக்காதவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த வெபினார் விருப்பப்பட்டால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இது யாரையும் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறேன். வணக்கம் சார், சொல்லுங்கள். பெருமாள் சார் சொல்லுங்கள் சார். பையன் வந்து 161 மார்க் நீட்ல 161 கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் சார். தெலுங்கு மைனாரிட்டியில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சார். எனக்கு தெலுங்கு மைனாரிட்டி இல்லை சார், கிடைக்கிறது கஷ்டம். சப்போஸ் கிடைச்சிச்சுன்னா டீம்ல சீட் எடுத்துட்டுன்னு வச்சுங்க. ஓகே, சீட்ல டீம்ல கிடைக்கும். டீம்ல சப்போஸ் ஃபீஸ் கட்டிட்டோம்னா தெலுங்கு மைனாரிட்டியில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏதோ கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்கள் ரெசிக்னேஷன், செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் பிரச்சனை இருக்காது. செகண்ட் ரவுண்ட்ல கூட உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இல்ல, அங்க பணத்தை வந்து நீங்க அங்க போய் ரிசைன் பண்ணிட்டு வந்து ஒரு ஷெட்யூல் ரிசைனேஷன் ஷெட்யூல் கொடுப்பாங்க சார். அந்த ஷெட்யூலுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த 2 லட்சம் மட்டும் போகும், இங்க வந்து சேர்ந்துக்கலாம். இல்ல சார், இப்போ ஒரு சாரி 31ஆம் தேதி ஒரு சில கொடுக்குறாங்க நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல. அதான் சார், நீங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஷெட்யூல் ஜாயின் பண்ணிட்டு 6ஆம் தேதிக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்துருங்க சார். சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கோட்டால கிடைச்சதுன்னா நீங்க ரிசைன் பண்றதுக்கான டைம் கொடுப்பாங்க சார். அதான் சொல்றேன், நீங்க ஜாயின் பண்ணிட்டு இல்ல சார், இப்போ பணம் கொடுத்தாலும் ஜாயின் பண்ண முடியும். 20 லட்சம் பணம் கட்டாத டீம் உள்ள பணம் கட்டிடுறோம்ல.
பணத்தை திருப்பி கொடுப்பாங்க சார், காலேஜ்லேருந்து கொடுத்துருவாங்க, கொஞ்சம் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. இப்போ உடனே நம்ம கேட்டுக்கிற பணம் கட்டமா திரும்ப அதுக்கு பணம் ரெடி பண்ணலாமான்னு கேட்குறேன். ஆமாம் சம்டைம்ஸ் காலேஜில் நீங்கள் கேட்டுக்கணும் சார், சேரும்போதே கேட்டுக்குங்க. ஒரு கல்லூரி உங்களுக்கு அலாட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு விநாயகா மிஷன் அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சேர்றீங்க, சேரும்போது கேட்டுருங்க சார் எங்களுக்கு எத்தனை நாளில் ரீஃபண்ட் பண்ணுவீங்க, ஒருவேளை ரொம்ப டிலே ஆகிற மாதிரி தான் நீங்கள் டபுள் பேக்கப் வச்சுக்கணும். புரியுதுங்களா? டபுள் பேக்கப் வச்சுக்கிறது நல்லது. பட் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க சார், ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட் நிறைய பேர் மாறுவாங்க இல்லைங்களா, அதை கொடுத்துருவாங்க, மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த சந்தேகங்கள் வந்து தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும், அதுக்கப்புறம் 1 or 2 days தான் நடத்த முடியும். ஒன்ஸ் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிச்சுன்னா ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸுக்கு நம்ம சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம், நான் திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் இப்போ ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு அப்ளை பண்றது இப்போ நாளையில இருந்தே பண்ணலாங்களா சார்? எப்ப இருந்து பண்ணணும்? இல்ல சார், ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் 21ஆம் தேதி தான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்ளை பண்றது அப்ளிகேஷன்லாம் போட வேண்டியது இல்லைங்க சார். ஆல் இந்தியா கோட்டாக்கு தெர் இஸ் நோ அப்ளிகேஷன். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பேசிக்கா ஒரு 10-20 டீட்டெயில் கேட்பாங்க சார். எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, எந்த ஸ்டேட்ல படிச்சாங்க, என்ன நீட் மார்க், இதெல்லாம் கேட்பாங்க சார். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப பண்றதுன்னு கேக்குறேன். அதான் 21ஆம் தேதி தான் சார் பண்ண முடியும். 21ஆம் தேதி பண்ணணும். அந்த 21ல இருந்து பண்ணி நீங்க 21 அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப எல்லாம் கச்சன்னு இருக்கும் சார். 21 விட்டுருங்க. 22ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில் பணம் 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி போகணும் 2 லட்சம் ரூபாய் கட்டணுங்க. சரி சார், பண்ணிட்டு அது அடுத்த லிஸ்ட் எப்போ வரும் சார்? அது சார் அப்போ வந்து 21ல இருந்து 7 நாள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 21, 22 அந்த அதுக்குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சிடணும். சரிங்க சார். 2 நாள் சீட் ப்ராசஸிங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துடும் சார் உங்களுக்கு. அது 31ஆம் தேதி ரிசல்ட் வந்துடும். சரிங்க, அதுக்கு பிறகு நம்ம லிஸ்ட் வந்தது ஜாயின் பண்றது சார். அடுத்தது அது ஷெட்யூல் சொல்லியிருக்கேன் பாருங்க, 6 நாளுக்குள்ள போய் சேரணும். ஓகே 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 சார், ஓகே சார். சார் 509 பிசிக்கு காலேஜ் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குமா ஆல் இந்தியா கோட்டால? 509 நீங்க ஆல் இந்தியா கோட்டால நீங்க ட்ரை பண்ணலாம், சும்மா வேணா ட்ரை பண்ணிக்கலாம். உங்க ரேங்க் 30,000க்கு மேல போனா கிடைக்காது, 25,000க்கு மேலே கிடைக்காதுங்க. கிடைக்காது சார். நீங்க ஆல் இந்தியா கோட்டால வேஸ்டிங் சார், ட்ரை பண்றது டோட்டலி வேஸ்ட் தான். வேஸ்ட் சார். நான் சார் ஓகே ஓகே ஓகே. ஆல் இந்தியால யாரு ட்ரை பண்ணலாம்னா 530 மார்க் மேல இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ட்ரை பண்ணி அவங்க ஒரு சீட் எடுத்துட்டு போனாங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க சீட் கிடைக்கும் சார். பட் உங்களுக்கு என்ன ஒரே ஒருக்காக நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதால எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு கவுன்சிலிங்ல போய் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி இதுல போய் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றதுங்கிறதெல்லாம், எப்படி மூவ் பண்றது, டவுன் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸா யூஸ் பண்ணிக்கலாம். 5000 ரூபாய் திரும்பி வந்துடும் உங்களுக்கு. ஓகே 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 சார், ஓகே சார். அப்புறம் 509 பிசிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு லாஸ்ட் ஒரு 11 காலேஜஸ்ல கிடைச்சிரும். நல்ல காலேஜ் கிடைக்கும் சார், ரொம்ப மோசமா போகாது. மேபி எந்த ஊர் நீங்க? நாங்க திண்டுக்கல் மாவட்டம் சார். மேபி உங்களுக்கு திருவாரூர், சிவகங்கை அந்த மாதிரிலாம் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கும் சார். திருப்பூர் பாசிபிலிட்டிங்களா சார்? திருப்பூர் கொஞ்சம் டஃப் தான் சார், திருப்பூர் காம்படிஷன் அதிகமா இருக்கு. திண்டுக்கல் வேணா கிடைக்கும். ஆமா, நீங்க ஒருக்கா சொன்னீங்க திருப்பூர் ஒரு 44,000 இருந்தா பாசிபிலிட்டிஸ் திருப்பூர் கரூர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார், வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க சார், அந்த ரேஞ்சில இருந்தா கிடைச்சிரும் சார். நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் இல்லையா, கிடைச்சிரும். அத போட்டிருக்கீங்க நீங்க 44,000, நீங்க 42,000 தம்பி. அப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. ஓகே 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 சார், ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ நம்ம ஆல் இந்தியா ரேங்கை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். பட் உத்தேசமாக கொஞ்சம் மாறுபடலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து இன்னும் தனியாக அனௌன்ஸ்மெண்ட் வருமா சார்? எஸ் சார், தனியாக நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் தமிழ்நாடு தனியாக கொடுப்பாங்க சார். அப்படிங்களா? அது ஒரு வாரம் முன்னாடி கொடுப்பாங்க. மேபி இந்த ஆல் இந்தியா கோட்டா ஆரம்பிக்கிற டைம்ல 20ஆம் தேதி எப்படி ஷெட்யூல் வந்துடும் சார். அப்படிங்களா சார்? அதுக்குள்ள ரேங்க் லிஸ்ட் போட்டுருவாங்க. அதுக்குள்ள ரேங்க் லிஸ்ட் வந்துடும் சார். ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். எஸ் சார், கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்தா தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் சார். சரி சரி. இப்போ இது வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டா தான் டீடைல் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு டீடைல் ஷெட்யூல் கொடுவாங்க சார். சரி 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 சார். ஓகேங்களா சார்? ஓகே சார், அது கொடுத்ததுன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. கண்டிப்பா சார், உடனே போட்டுருவோம் சார், உடனே அப்டேட் பண்ணிடுவோம். ஆமா. ஏன்னா நம்ம தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், நீங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். எல்லாம் பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணி கொடுத்துறேன் சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிற சார் வந்து நம்மளோட ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணவங்க தான். அவங்களுக்கு நம்ம ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுப்போம்.
ஸோ அது மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வரலாம். அப்போ இந்த ஆல் இண்டியா கோட்டா டீட்டெயில் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? ஒரு 1 வீக் முன்னாடி, மேபி நம்ம 20th ஆல் இண்டியா கோட்டா ஆரம்பிக்கிற டைமில் நமக்கு ஸ்டேட் கோட்டா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைம்ஸ் கால் பண்ணியிருக்கா, 18 முறையெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ பெற்றோர்கள் எதிர்பார்த்து நமக்கு கால் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய எதிர்பார்ப்பை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. பட் ஒரு சில நாட்களில், ஒரு சில நேரங்களில் ஃப்ரீ கைடன்ஸ் நம்ம ஃபோன் எடுக்க முடியாமல் போகுது. பட் பல்வேறு வேலைகள், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு கல்லூரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி வந்து ஈவினிங் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ், சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. வணக்கம், சொல்லுங்கள் சார், என்ன சந்தேகம் சார்? சார் ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கு இது 521 சார், இது தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ஒன்று வரவே இல்லைங்களா சார்? எப்போ சார் வரும் அது? தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்துடும் சார், விரைவில் 1 or 2 days வந்துடும் சார், வந்துடும். 521 கிடைச்சிடும் சார், கவர்மெண்ட்டில் கிடைச்சிடும், உங்களுக்கு worry பண்ணாதீங்க. போஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாதான் வரும்ன்றாங்களா, அப்படியா சார்? இல்லை சார், அது முன்னாடியே வந்துடும் சார். ஆனால் அது விடலாம். பட் தமிழ்நாடு எப்பவுமே இந்த டிலே தான் சார் பண்ணுறாங்க, அதான் பிரச்சனை. பட் நீங்கள் worry பண்ணாதீங்க சார், உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் கிடைச்சிடும் சார், worry பண்ணாதீங்க. 521 ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கவர்மெண்ட் வந்துடும் இல்லை சார்? சார் உங்களுக்கு எப்படி ரேங்க் போட 30,000 ரேங்க் இருப்பீங்களா சார்? ரேங்க் இதில் வந்து இது ஆல் இண்டியா கோட்டால் 30,000 சொல்லிட்டாரு சார். பார்த்தீங்களா, கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக சொன்ன பார்த்தீங்களா? அதனால் கண்டிப்பாக கிடைச்சிடும் சார், நல்ல காலேஜ் கிடைக்கும் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ்நாடு கம்யூனிட்டி ரேங்க் 1500 வருமா சார்? வாய்ப்பு இருக்கா சார்? சார் கண்டிப்பாக வந்துடும், 1200 வந்துடும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அதே ஒரு இதில் இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக கிடைச்சிடும் சார், கண்டிப்பாக. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சந்தேகங்கள் இருக்கும். சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் தேவைப்பட்டால் நீங்கள் பெய்டு வெபினார் தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது தினமும் 9 முதல் 10 மணி வரைக்கும் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு தனியாக கவுன்சிலிங் ஷெட்யூல், இந்த மாதிரி எப்பப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்பப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, எப்போ ரிசல்ட் வரும், எப்போ ஜாயின்மெண்ட் டேட் எல்லாமே தெளிவாக கொடுப்பாங்க. ஸோ டென்டேட்டிவான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கோட்டா எப்போ நடத்தணும் அப்படிங்கிற. வணக்கம் சார், சொல்லுங்கள், என்ன சந்தேகம் சார்? பேசிட்டேன் சார், ஆல்ரெடி பேசிட்டோம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு கால் பண்ணுறோம். சம்டைம்ஸ் கால் பேக் மீண்டும் போகலாம். எதுக்காக நம்ம திருப்பி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில காரணத்தில் நம்ம கால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்காக மீண்டும் கால் பண்ணி என்ன டவுட் அப்படிங்கிறத கேட்குறேன். இந்த சந்தேகம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும், அப்ளிகேஷன் தனியாக போட வேண்டியதில்லை. வணக்கம் சார், சொல்லுங்கள், சந்தேகம் இருக்குங்களா சார்? ஆமாம் சார், வணக்கங்க சார். இப்போ தெலுங்கு மைனாரிட்டி பற்றி ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்கள். அதில் வந்து நாங்கள் மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். ஓகே. 12th வந்து சிபிஎஸ்சி படிச்சிருக்கு பாப்பா. ஓகே. 10th வந்து மெட்ரிகுலேஷனு. ஓகே. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக ஸ்டடி பண்ண பக்கம் வாங்கினா போதும்னு எல்லாருமே சொல்லியிருக்கீங்க, நீங்களும் சொன்னீங்க. ஓகே. இது தெலுங்கு மைனாரிட்டியில் வந்து 10th மெட்ரிகுலேஷன் இருக்குது, +2ல சிபிஎஸ்சி அப்படிங்கிற ஏதாவது எஃபெக்ட் வருங்களா, இல்லை லாஸ்ட் ஸ்டடி பக்கம் வாங்கினா போதுமா? நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்க? +2 சிபிஎஸ்சி இதில். அதுதான் சார் வேணும், அதுதான் கரெக்டு. சரிங்க சார், சரி. அது கரெக்ட் சார், கரெக்டாக தான் வாங்கியிருக்கீங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. 10th வாங்கலீங்க, 10th வேண்டியதில்லை சார். லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டடிடு நீங்கள் வந்து லாஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்டடியா ஸ்டேட் போர்டு ஸ்டடியெல்லாம் கிடையாது. லாஸ்ட் ஸ்கூல் ஸ்டடிடு +2 படித்த ஸ்கூலில் வாங்கினா போதுமானது. 10th படித்த ஸ்கூலில் வாங்க வேண்டியதில்லை சார், தாலுக்கா ஆஃபீஸ்லேயே வாங்க வேண்டியதில்லை. ரொம்ப தேங்க்ஸுங்க சார், தேங்க்யூ. என்ன மார்க்குங்க? 265ங்க சார். பார்டரில் இருக்கு? ஆமாம் சார். வாய்ப்பு இருக்கு. எங்க சார் கிடைக்கும்? ஏதாவது ரொம்ப இதாக தான் கிடைக்கும், அன்னபூர்ணா மாதிரி கிடைக்கும் சார், இல்லை பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி கிடைக்கும். பெரிய அளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கிடைக்கும். சரி, ஆக மொத்தம் கிடைக்கும் சார். ரொம்ப தேங்க்ஸுங்க சார், தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி தெலுங்கு மைனாரிட்டியில் சர்டிஃபிகேட் வாங்குறதுல ஒரு பயம் இருக்கலாம். பட் வருத்தப்படாதீங்க, எந்த ஒரு காவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸில் தரவாக இருக்கணும்.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொல்லுங்க. சார் நாங்க தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க சார். என்ன சந்தேகம் சொல்லுங்க. சார் பாப்பா 503 மார்க் வாங்கியிருந்தாங்க சார். என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசிங்க சார். கண்டிப்பா நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். ஆல் இந்தியா ரேங்க் வந்து 48ங்க சார். 48,240. கண்டிப்பா கிடைக்குங்க. நம்ம ரவுண்ட் 3 வீடியோ போட்டுருப்போம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கவர்மெண்ட் காலேஜ். அந்த காலேஜ் அதுல வீடியோல பாருங்க என்ன கல்லூரி கிடைக்கும் தெளிவா இருக்கும். கண்டிப்பா கவர்மெண்ட் கிடைக்குங்க. சார் ஓகே சார். அதுக்காக தான் சார். ஆல் இந்தியா கோட்டால அப்ளை பண்ணலாமா? வேண்டாம் சார். நீங்க எம்பிசினால வேண்டாங்க. ஆல் இந்தியா கோட்டால வேண்டாங்க. தமிழ்நாடு தான். சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் நமக்கு நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் பெனிஃபிட்டுங்க. இல்லாட்டி நமக்கு பெனிஃபிட் கிடையாது. வணக்கம் சார். வணக்கம் சார். கூப்பிட்டுருந்தீங்களா சார்? ஆமா சார். இந்த 7.5 சார் 350 பிசி இடம் கிடைக்க வாய்ப்பு உண்டா சார்? வாய்ப்பு இருக்கு. எப்படி இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸ் கூட கிடைக்கும் சார். வாய்ப்பு இருக்கா சார்? பட் 7.5க்கு நான் டீட்டெயிலாக பார்க்கல. பட் வாய்ப்பு இருக்கு. ரேங்க் லிஸ்ட் வரல சார். வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ப்ரைவேட்லேயே கிடைச்சோம். சரி சார். நன்றி சார். பட் 7.5க்கு நம்ம டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணலை. பட் டைம் இல்லை. நிறைய காரணங்கள் வேலை இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் நம்ம அனலைஸ் பண்ண முடியாமல் போகுது. வணக்கம் சார். ஹலோ வணக்கம். சொல்லுங்க சார். செம்படன் சார் சொல்லுங்க சார். இப்போ நம்மளது ஆல் இந்தியா கவுன்சிலிங் போட்ட டிப் மார்க் கிடைக்குங்களா சார்? என்னம்மா 600க்கு மேலே தான் உங்களுது? ஆமா சார். 600 சார். 1384 சார். வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்குங்களா சார்? வாய்ப்பு இருக்குங்க. அதான் ஜிப்மார் போடலான்ட்டு அதை பார்த்துருக்கேன் சார். ஜிப்மார் போடுங்க சார். எம்எம்சி போடுங்க. ஆல் இண்டியா கோட்டால எம்எம்சி கிடைச்சா எம்எம்சி எடுத்துருங்க சார். சரிங்க சார். சரிங்களா? எம்எம்சியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டால ஜாயின் பண்ண ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, சரிங்க சார், 3rd ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் ஜிப்மார்க்கு ட்ரை பண்ணலாம். 3rd ரவுண்ட் வரைக்கும் பண்ணலாம் சார். ட்ரை பண்ணலாம். சரிங்க சார். ஒருவேளை நீங்கள் ஸ்டான்லி கிடைச்சா கூட ஸ்டான்லிலேருந்து எம்எம்சி போகலாம். எம்எம்சிலேருந்து ஜிப்மார் போகலாம். சரிங்க சார். சரிங்களா? சரிங்க சார். உங்களுக்கு எம்எம்சி கிடைச்சிரும். எம்எம்சி கிடைச்சிரும். ஜிப்மாரும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்காட்டி நீங்க எம்எம்சி ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஸ்டேட் கோட்டால எம்எம்சி சேராம ஆல் இண்டியா கோட்டால ஜாயின் பண்ணிருங்க. சரிங்க சார். ஜாயின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, செகண்ட் ரவுண்ட்ல ஜிப்மார் போட்டீங்கன்னா கிடைச்சா போய்க்கலாம். சரிங்களா? சரிங்க சார். தேங்க்யூ சார். சரி. நல்ல மார்க் இருக்கிற குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தால் கண்டிப்பாக பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அது ஒரு அன்பான வேண்டுகோள். நல்ல மார்க் எடுத்திருக்கிற 550க்கு மேலே எடுத்திருக்கிற குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு பிடித்த கல்லூரி எடுங்க. உங்களுக்கு பிடித்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துட்டு நீங்கள் ஸ்டேட் கோட்டா சீட்டில் ஜாயின் பண்ணாமல் விட்டீங்கன்னா பார்டரில் இருக்கிற ஒவ்வொரு தமிழக மாணவருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்போ கண்டிப்பா. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் சார். என்ன சந்தேகம், என்ன மார்க்குங்க? 538 மார்க் சார். ஆல் இந்தியா ரேங்க் 18,218 சார். கண்டிப்பா உங்களுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும், கீழ்ப்பாக்கம் கிடைக்கும், எம்எம்சி ஸ்டான்லி கிடைக்காதுங்க.